பேசுகிறேன். திரு பாலசிங்கம், திருமாவளவன் அவர்களுடைய புதுச்சேரி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினதை எப்படி பார்க்குறீங்க? திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாலசிங்கம் சார் இதை பலமுறை நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால. அனைவருக்கும் வணக்கம். முதலில் விக்னேஸ்வரன் அக்னீஸ்வரன் ரெண்டு பேருக்கும் முதல்ல பதில் சொல்ல விரும்புகிறேன். விக்னேஸ்வரன் சொல்லும்போது இது ஒரு கொள்கை கூட்டணி இல்லை, அதுக்கு ஒரு இஷ்யூ சொன்னார். அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கல, அதனால இது கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொன்னார். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு இஷ்யூ என்பது வேற, கான்செப்ட் என்பது வேற. கொள்கை கூட்டணி என்பது கான்செப்ட் அடிப்படையில் அமைக்கப்படுறதுதான் கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை? இந்த நாட்டை மதசார்பின்மை பாதுகாக்கணும், இந்த நாட்டினுடைய பன்மைத்துவத்தை பாதுகாக்கணும், இந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கணும், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அதிலே அங்கம் பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு இஷ்யூ. அது கொள்கையோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு தனி இஷ்யூ. அந்த ஒரு இஷ்யூக்காகவே அது கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதை நான் முதல்ல மறுக்கிறேன். இன்னொன்னு கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு. அது அக்னீஸ்வரன் சொன்னாரு. 4 எம்எல்ஏ இருக்கும் போதும் 2 எம்பி இருக்கும் போதும் கூட கொடியேற்ற முடியலன்னு எங்க தலைவர் சொன்னதா சொல்றாரு. கொடியேற்ற முடியல அப்படின்பது இந்த ஆட்சியில மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில மட்டுமல்ல, இந்திய முழுவதும் இப்படி தலித்துகளுக்கு எதிரான, பழங்குடி சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள், வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன காரணம்? இததான கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் எல்லாம் கொள்கை கூட்டணி நீங்க சொல்லலையே. let me finish. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அது வெறும் ஆட்சியாளர்கள் மட்டுமே அதுல பொறுப்பில்லை. ஆட்சியாளர்கள் அதை தடுக்க வேண்டும், அதற்கான சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் மூலமாக அந்த குற்றங்கள் வருவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுடைய செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இங்கு சமூகம் தான் காரணமாக இருக்குது. ஆட்சியாளர்கள் அப்ப செய்யலைங்கிறீங்களா பாலசிங்கம் சார்? கட்டுப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்கள், கட்டுப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்கள் தான். எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படையில சமூகம் எப்படி இருக்கிறது என்பதுதான் நீங்க யதார்த்தமா பார்க்கணும். இந்த சமூகம் சாதிய சமூகமா இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. ஆண் பெண் என்கிற ஏற்றத்தாழ்வு இங்க இருக்கிறது பிறப்பின் அடிப்படையில. சாதி என்பது இங்க பாகுபாடா இருக்கிறது. ஒவ்வொரு ஊரும் 2 கிராமங்களாக பிரிந்திருக்கிறது. அப்ப பாகுபாடு அடிப்படையில கட்டப்பட்டிருக்கிற இருப்பிடங்கள் தனித்தனியாக இருக்கிற போது தொடர்ந்து நிகழ்ந்து அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. அதுக்குதான் சட்டம் இருக்கிறது. அதையும் தாண்டி இதெல்லாம் நடக்குது. இப்ப சட்டம் இருக்குது, IPC 302 கொலை குற்றம். ஆனா கொலைகள் நடக்காம இருக்குதா? இங்க சட்டம் இருக்குது, ஆனா கொலைகள் நடக்காம இருக்குதா? திருடு சட்டத்துக்கு புறம்பானது, ஆனா திருடு நடக்காம இருக்குதா? கொள்ளை சட்டத்துக்கு புறம்பானது, கொள்ளை நடக்காம இருக்குதா? சட்டத்தின் மூலம் தண்டிக்க, அந்த குற்றங்கள் தடுப்பதும், அப்படி நடந்தால் அதை தண்டிப்பதும் என்பதுதான் சட்டமும் ஆட்சியாளர்களும் செய்ய வேண்டிய பணி. ஆனால் அடிப்படையிலே இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமாக, ஏற்றத்தாழ்வு சமூகமாக அவர்கள் வருத்தப்படுறாரு. இந்த அரசு மேல கொடிக்கம்பம் கூட வைக்கிறதுக்குன்னு அரசு மேல, சமூகம் மேல வருத்தப்பட வேண்டியதானே? அரசு மேல வருத்தப்படுறாரு. அரசு மேல வருத்தம் என்பதை காட்டிலும் இந்த சமூகம் அப்படி இருக்கிறது என்பதை தான் நாங்க மறுபடியும் சுட்டி காட்டுறோம். இந்த சமூகத்துல யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காம வெறும் இஷ்யூ. திமுக ஆட்சி மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு இங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த நிலை தொடரும். ஏன் தொடரும்? BSP 4 முறை ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் இருந்த பிறகும் கூட அங்க அத்ராசு நடக்குது. ஏன் நடக்குது? ஏன்னா இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது. அதுதான் அடிப்படை காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ விஜயோட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஜயோட கட்சி சாதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு எப்பாவது உறுதிமொழி சொல்ல முடியுமா? அவங்க சொல்றது எல்லாமே ஊழலை ஒழிப்போம். அண்ணா ஹசாரே மாதிரி எப்படி BJP ஆட்சிக்கு வந்தது 2013 அந்த ஊழலை எதிர்ப்போம், ஊழல் தான் பிரதானமான ஒரு எதிரி என்பதை போல அவங்க இப்ப கட்டமைக்க பாக்குறாங்க. அது அல்ல. நாங்க சாதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கும், ஊரும் சேரியும் இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கும் என்று ஒரு திட்டத்தை அவங்களால சொல்ல முடியும். அந்த கொள்கையை அறிவிக்க முடியுமா? என்னுடைய கேள்விக்கான பதிலுக்கு வந்துருங்க. சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் தனக்கு துணை முதல்வர் பதவி, 2-3 அமைச்சர்கள் கூடுதலாக அப்படிங்கிற ஆசையெல்லாம் காட்டப்பட்டது. அந்த கதவையை நாங்கள் அடைத்து விட்டோம். தாவேகாவோடு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை, அதையும் நாங்கள் கதவை அடைத்து விட்டோம் சொல்றாரு. அந்த அளவுக்கு துணை முதல்வர் பதவி, 2-3 அமைச்சர்கள் அதெல்லாம் பேசப்பட்டதா? விசிகாவோடு இந்தியாவிலே உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்தியாவிலே ஒரு கட்சி அரசியல்ல ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்சி முன்னரே ஒரு கொள்கை அடிப்படையில
நாங்கள் இந்த கட்சியோட கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்தியாவில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு வந்து பிஜேபி எல்லா கட்சிகளும் கபலீகரம் செய்திருக்குது, எல்லா கட்சிகளும் தன்னுடைய வலைக்குள்ள இழுத்து போட்டிருக்குது. ஆனால் அந்த வலைக்குள்ள விழாம அவங்களுக்கு மயங்காம இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பத்திரிகையாளர் மணி கூட தொடர்ந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, தலித் தலைவர்களே எல்லா தலைவர்களும் பிஜேபிக்கு போயிட்டாங்க. ஒரு அணியில இருந்தது இல்லையா சார்? நான் இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றேன். அப்போ எல்லா கட்சிகளும் வந்து தலித்துகள் கட்சிகள் எல்லாம் வந்து பிஜேபியோட போயிட்டாங்க. ஆனா விலை போகாத ஒரு தலைவர் திருமாவளவன் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு பத்திரிகையாளர் மணிக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், ஊடகத்துக்கும் சேர்த்து சொல்றேன், தலித் தலைவர்கள்ல மட்டுமில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல தெலுங்கு தேசம் அது வலையில விழுந்தது, பிடிபி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி வலையில விழுந்தது, நிதிஷ்குமார் ஜேடியு அவங்க கட்சியில அவங்களுடைய வலையில விழுந்தது, ஒரிசால இருக்கக்கூடிய ஜனதாதளம் அவங்களுடைய வலையில விழுந்தது, இங்க கர்நாடகாவில் இருக்கிற ஜேடிஎஸ் செக்யூலர் என்கிற கட்சி மதசார்பின்மைக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கட்சி அவங்க வலையில விழுந்தது. ஆனால் அவங்களுடைய வலையில சிக்காத ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்குது. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் நேர்மையா துணிச்சலா அறிவிக்கிறாங்க, பிஎம்கே இருக்கக்கூடிய அணியில் பிஜேபி இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. அக்னீஸ்வரன் சொல்றாரு, நீ அவங்களே ஒரு கதவை போட்டு பூட்டிக்கிட்டு கதவை அடைச்சிட்டு சொல்றாங்க. அப்படி அல்ல, இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதனாலதான் தலைவர் சொல்றாரு, எங்களுக்கு தாவேகா, அதாவது டிசம்பர் 6 அன்று அந்த புத்தக வெளியீட்டு விழாவில அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க. இது ஒரு சதி திட்டம். அது எது? டிசம்பர் 6 தலைவர் எழுச்சி தமிழரை அழைத்தது விஜய் வருவார் என்று முன்னாடியே தெரியாது. ஆனால் அதற்கு பிறகுதான் விஜயை வந்து கூப்பிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த சதியை உணர்ந்து கொண்டோம் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர்கள் அந்த சதியை உணர்ந்து கொண்டதுனாலதான் அதுல போய் சேரல. என்ன சதி அப்படின்னா, பிஜேபி RSS இன்றைக்கு தாவேகா விஜய் கட்சியை இயக்குகிறது, பின்னால் நின்று இயக்குகிறது. எப்படி இயக்குது, என்ன காரணம்? அதை இயக்க வேண்டிய காரணம்னு சொன்னா, இங்க அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்திருக்குது. ஆனால் ஒருவேளை இங்கே தாவேகா என்கிற ஒரு கட்சி இங்கு உருவாகாமல் போயிருந்தால் அதிமுக பிஜேபியும் கூட இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து இருக்காரு. ஏன் காரணம்னா, அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து எல்லாம் ஓகே சார். நான் சொன்னது இந்த மாதிரி துணை முதல்வர் பதவி அமைச்சர்கள்லாம் கேட்டாங்களா அதிமுக? அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம், கிட்டத்தட்ட துணை முதல்வர்னா ஆட்சி அதிகார பகிர்வுனா அது விசிகாவுடைய பேசிக் கொள்கை. அந்த அளவுக்கு அதிமுகவிலிருந்து அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்தது என்பது உண்மைதான். அப்ப ஆட்சி அதிகாரத்துல பகிர்வுக்கு அதிமுக சம்மதித்து திருமாவளவன் அவர்களை அழைத்தார்கள். மறைமுகமாக அப்படிப்பட்ட பேசப்பட்டதாக தகவல் இருக்கிறது. அது உண்மைதான். தகவல் திருமாவளவன் சொன்னதுனால அது உண்மை தானே? அதுதான் சொல்றேன், அது உண்மைன்னு தான் சொல்றேன். அவரு உண்மையதான சொல்லியிருக்காரு. நல்ல ஆஃபர் தானே சார். ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு அப்படிங்கிறது விசிகாவுடைய பேசிக் ஆன ஒரு கொள்கை, அடிப்படை கொள்கை. அது நல்ல பெரிய ஆஃபர் தானே. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா யாருக்கிட்ட வேணா பிஜேபி கூட போயிட்டு பிஜேபி சொல்லலையே, அதிமுக தானே. நீங்க இப்பதானே பிஜேபி சேர்ந்தாங்க. அவங்க ஏன் அதை சொல்றாங்கன்றதுதான் பின்னாடி இருக்கு. அதாவது நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்பதை பார்க்கணும். ஏன் வந்து அந்த ஆசை வார்த்தைகளை சொல்றாங்க? திமுக என்கிற அந்த கூட்டணியை, திமுகவை பலவீனப்படுத்தணும், திமுகவை வீழ்த்தணும். ஏன் திமுக வீழ்த்தணும்? திமுக என்கிற ஒரு கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டும்தான் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பிஜேபி RSS எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ள, ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புள்ள கட்சிகளா இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும், கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாட்டில் திமுக. திராவிட சித்தாந்தம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. அந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால அவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்துவது என்பதை காட்டிலும், ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்துவது என்பதை காட்டிலும் அவங்க எதுல வந்து கவனமா இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும். ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது சமூக நீதியை வீழ்த்துவது. திமுகவை வீழ்த்துவது என்பது ஆரியம் வெல்வதற்கான வழிவகையை, வாய்ப்பை தருவது. சனாதனம் இந்த தமிழ் மண்ணை விழுங்குவதற்கான வாய்ப்பை தருவது. ஆகவே எங்களுக்கு இடம் என்பது முக்கியம் இல்ல, அதை காட்டிலும் இந்த தமிழ் மண்ணை காக்கணும், இந்த தேசத்தை காக்கணும், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும் என்கிற அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆசை. சுற்றுலா நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன். இவ்வளவு விஷயமும் நாங்க வேண்டாம் சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை திமுக சொல்றாங்களா? அதை மட்டும் சொல்லிருங்க சுருக்கமா.
நாங்க திமுகவுக்கு சொல்லணும், அண்ணா திமுகவுக்கு சொல்லணும்ன்றது இல்ல. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய தலைவர் சொல்ற விஷயம் வந்து திமுகவுக்கு தோழர் கூட யாரோ சொன்னாங்க, அவரு விக்னேஷன் சொன்னாரு, இது வந்து திமுகவுக்கு அவர் சொன்னாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. அப்படி அல்ல. நீங்க தலைவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தொடர்ந்து நீங்க பார்த்து அதை புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட வார்த்தையே வராது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கொள்கை ரீதியா இருக்கிறோம். என்ன எங்களுடைய கொள்கை? இந்த நாடு சமத்துவம் இல்லாத ஒரு நாடு, சகோதரத்துவம் இல்லாத நாடு. அதை கட்டியமைப்பதற்கு அரசியல் சட்டம் உருவாகி இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அணியில் இருக்கிறோம். பேசலாம்.